ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயற்கை தந்த வரப்பிரசாதம், அதாவது பஞ்சபூதங்களாகிய ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, இந்த ஐந்தையும் நாம் முறையாக பயன்படுத்தினால் ஆரோக்கியமாக வாழலாம். ஓகேங்களா? அதாவது செடி கொடி மரங்கள்லாம் காற்று, நீர், சூரிய ஒளி இருந்தால் வாழ்ந்துவிடும். அதேபோல் தான் மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுக்கு தேவையான சூரிய ஒளி, அதிலிருந்து நமக்கு சக்தி கிடைக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது காலையில் ஒரு 10 நிமிடம் சூரிய நமஸ்காரம் செய்தால் போதும். அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவர் இந்த ஞானி சொல்லியிருக்காரு. அதாவது எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்து அ அல்லது ஏ. அதே மாதிரி கடவுள்களுக்கெல்லாம் முதற் கடவுள் சூரிய பகவான், ஆதி பகவான். ஓகேங்களா? சூரியன் ஓய்வு எடுத்துக்கொள்வதே இல்லை. அதாவது ஒரு கண்டத்தில் இரவாக இருக்கும்போது மறுகண்டத்தில் அதன் ஒளியை வீசிக்கொண்டிருக்கும். அடுத்தது காற்று. அதாவது 3 முறை நம் மூச்சை வெளியே விட்டுவிட்டு 21 முறை மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும். இது ஒரு 10 நிமிட பயிற்சி தான். நம் உடலுக்கு தேவையானதை ஒரு 4 பங்காக பிரித்து கொள்ள வேண்டும். அதாவது உணவையே வயிறு புடைக்க சாப்பிடக்கூடாது. 1 பங்கு காற்று, 1 பங்கு நீர், 1 பங்கு உணவு, 1 பங்கு காலியாக இருக்க வேண்டும் வயிறு. அப்பொழுதுதான் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோயின்றி வாழ முடியும். அதாவது மூச்சு பயிற்சி, யோகா, தியானம்னா நம்ம புக்ஸை படித்தே தெரிஞ்சுக்கலாம். எந்த சாமியார்கிட்டையும் போய் மாட்டிக்க வேண்டாம். அதாவது அவர்களும் இது மாதிரி படித்து அறிஞ்சவங்க தான். அதை அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கலாம், படிச்சுக்கலாம். அதாவது இந்த கடவுள் சிலைகளே மனிதனால் படைக்கப்பட்டது தான். இவங்க எல்லாருமே ஞானிகள் தான். இந்த சிலையாக இருப்பவர்கள் அனைவருமே ஞானிகள் தான். நமக்கு நல்ல போதனைகளையும் அறிவுரைகளையும் புத்தகம் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இயற்கை தந்த வரப்பிரசாதம் வேப்பிலை, கற்றாழை. இப்போ வேப்பிலை எடுத்துங்க, வாரத்துக்கு ஒரு முறை அரைச்சி அதை குடித்தோம்னா நமக்கு நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து வர்ற அசுத்தங்கள், நச்சுகள் வெளியேறிவிடும். 2வது இந்த கற்றாழை. அதை நம் உடலில் பூசிக்கொண்டு தலையில் தேய்த்து குளித்தால் நம் உடல் ஆரோக்கியமாகவும் பளபளவென்றும் இருக்கும். அதாவது சுருக்கமெல்லாம் விழுவாமல் அப்படியே இருக்கும். இப்போ பியூட்டி பார்லரில் போய் அதான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு 10,000 கொடுத்து பியூட்டி பார்லர்லேருந்து அழைச்சிக்கிட்டு வந்து சரி பண்ணணும், அதாவது அழகுபடுத்தணும். அழகுபடுத்தணுன்னே என்னோடய பொண்ணு வந்து வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் மறுநாளே அந்த தெருவில் போகிற நாய் மாதிரி முகமெல்லாம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? இயற்கை கொடுத்த பச்சை பயிறு அதை அரைச்சி நல்லா மாவாக்கி அதை தேய்ச்சி குளித்தோம்னாலே நம்ம உடல் அப்படியே பளபளப்பாக சுருக்கம் விழுவாமல் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது நீர் எடுத்துக்கிட்டோம்னா காலையில் காஃபி, டீ எதுவுமே குடிக்கக்கூடாது. காலையில் எழுந்தோன்னே உப்பு போட்டு வாய்க்கு புளிச்சிட்டு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான நீர், அதாவது ஜில்லிப்பான நீர் வேண்டாம், வெதுவெதுப்பான நீர் 1 கிளாஸ் அருந்திவிட்டு பின் நாம் எது வேணாலும் அருந்தலாம். அதாவது இயற்கையை நாம் சுத்தமாக பாதுகாக்க வேண்டும். இப்போ ஆடு மாடு அதோட கழிவுகள்லாம் செடி கொடிகளுக்கே உரமாகி விடுகிறது. செடி கொடிகளிலிருந்து வரும் இலைத்தலைகள் அதுக்கு உரமாகி விடுகிறது. ஆனால் மனிதனுடைய கழிவு தான் நச்சுத்தன்மையையும் இயற்கையையும் பாழ்படுத்துகிறது. அதாவது காற்றையும் நீரையும் அசுத்தப்படுத்தாமல் நாம் பயன்படுத்தி கொண்டோமானால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். அதாவது நமக்கு எப்படி உயிருண்டு என்பது போல மரங்களுக்கு உயிருண்டுன்னு
தெரியும் எல்லாருக்கும், செடி கொடிகளுக்கு. அதே மாதிரி இந்த காற்றுக்கு, நீருக்கு, நெருப்புக்கு எல்லாத்துக்குமே உணர்வு உண்டு, உணர்ச்சி உண்டு. அதை நம்ம பயன்படுத்துகிற முறையில் அது நமக்கு ரொம்ப பயன் தரும். நம்ம ரொம்ப அசுத்தப்படுத்தி நீரில் கழிவுகளை எல்லாம் கொண்டு விட்டு எல்லாத்தையும் அசுத்தப்படுத்தணும்னா அதோட கோபத்தை நம்ம தாங்கிக்க வேண்டி வரும். அதாவது காற்று புயலாக மாறும், மழை வெள்ளமாக மாறும். இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து தான். அதாவது சுத்தம் சுகம் தரும். இயற்கை நமக்கு பல பொருள்களை கொடுத்துள்ளது நம் உணவிற்காக. அதாவது மருந்தாகவும் பயன்படுகிறது, உணவாகவும் பயன்படுகிறது. அப்படி இருக்க நாம் உயிர்களை கொன்று ஏன் உணவாக சமைத்து சாப்பிட வேண்டும்? அதாவது சாப்பிடலாம், அளவோடு சாப்பிட வேண்டும். எதற்காக தவம் விரதங்கள்லாம் இருப்பது? அன்றைய நாட்களில் நாம் அந்த உயிர்களை கொல்லக்கூடாது என்பதற்காக தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதாவது நம்ம காற்றையும் நீரையும் அசுத்தப்படுத்தாமல் பயன்படுத்தி கொள்வோம்.